ஏமா அதான் கொட்டாய் வந்துகிட்டு இருக்குல்ல, போய் தூங்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? தூங்குவோம். எம்மாடி ராணி. அத்தை, என்ன உங்க அண்ணன் ஆளையே காணோம், எங்கிட்டு போனாரு? அந்த பையன் கோழி வாங்கிட்டு வந்து அதுக்கு குழம்பு வச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்குது. உங்க அண்ணன் ஆளையும் காணா, ஒன்னும் காணா. எங்கிட்டு போனாரு? இல்லத்த, வெளியே போயிட்டு வரேன்ட்டு தான் போனாரு. இந்த வந்துருவாரா இல்ல அப்படியே கிளம்பி போயிட்டாரா? இல்லத்த, வந்துருவாருத்த. என்னமோ இப்போ நம்மளே காசு இல்லாம இருக்கிறோம். அவன் இந்த சம்பளத்தை வாங்கி இந்த இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கான். இவங்க சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? அம்மா இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவங்க என்ன அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க? இல்ல ஊருக்கு கிளம்புற அளவுக்கு வீட்டுல என்னத்தான் நடந்துச்சு? ஆமா ஆமா, வீட்டுல என்னத்தான் நடந்துச்சு, நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீ அம்மாவுக்கு 2 எலும்பை போட்டு கொடுங்க, அது பாட்டு கடிச்சுக்கிட்டு கிடக்கும். இல்லன்னு வைங்க, அதுக்கு வாய்க்கு நம்ம தான் எலும்பாயிருவான். வாயிலன்னு வைய, உனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிரும் பாத்துக்க. சிம்மா உனக்கு என்னமா பிரச்சனைப்ப? ஏடி சாப்பாடெல்லாம் அங்கேயே ஆறி போய் கிடக்குது. நேரங்களமா ஆக்கி இந்த இப்ப வந்துடுறேன்ட்டு போன மனுஷன் ஆளை காணான்னு அப்புறம் கேட்க தானே செய்வாங்க. நீ பேசாட்டுக்கு நீங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு பாருங்க. நீ இந்த ஃபோன் பண்றேன். ஷோ, இந்த அண்ணன் எங்க தான் போனுச்சுன்னு தெரியல. சமைக்கிற வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு சாப்பாடு போடுற நேரத்துல ஓடிடுச்சு. ஏமா நீ வாயை வச்சுட்டே கம்முன்னு இருக்க மாட்டியா? எதுக்குமா அவங்கள அப்படி பேசிக்கிட்டே இருக்க சுருக்கு சுருக்குன்னு? ஏண்டி, அவன் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். இவங்க பாட்டுக்கு எங்கிட்ட போனேன் அப்புறம் கேட்க தானே செய்வாங்க. இதை கூட கேட்க கூடாதுன்னா அப்புறம் என்ன ஆடி இது? ஐயோ சாமி, தயவு செஞ்சு நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. நல்லா இருக்க குடும்பத்தையும் இங்க வாயால கெடுத்து விட்டு போயிடாத. ஏண்டி, நான் எத்தனை குடும்பத்தை தேடி கெடுத்தேன், எத்தனை குடியை கெடுத்தேன்? சொல்லுடி சொல்லு. ஐயோ ஆண்டவனே, ஆரம்பிச்சிருச்சு. பாரு, குடியை கெடுத்தேன் கிடியை கெடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி, வெள்ளக்க மத்த வெறி எடுத்து விடுவேன் பாத்துக்க. யார பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி இம்புட்டு தூரம் கொண்டு வந்திருக்கேன். மத்தவங்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, நேரத்துக்கு நீங்க எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் தெரிஞ்சு வந்திருக்கணும், தெரியுமா? எம்மா காதை பொத்துனாலும் கத்துற கத்து காது கிளியுதே. போன் பண்ணா எடுக்கவாது செய்யணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. போன் போய்கிட்டே இருக்கு, எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. ஷோ, என்னன்னு தெரியலையே. அத்தை வேற என்கிட்ட அதே இதுன்னு பேசிட்டு இருக்கவும் அண்ணனுக்கு எதுவும் கோவம் வந்து கிளம்பிருச்சா? ஐயோ, எங்கேயுமே ஆசைப்பட்டு போவாது. இன்னத்துக்கு வீட்டில் கூட சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துச்சு. அப்படியே மற்ற மனுஷனுக்கு நல்லா ஆக்கி கொடுத்து செய்வோன்னு சொல்லி நினைச்சா இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பிருச்சு. ஐயோ அண்ணே. என்னது ஆட்டோ சத்தம் கேக்குது? நம்ம வீட்டுக்கிட்ட ஆட்டோ நிக்குது, யாரு என்னன்னு தெரியலையே. அண்ணா, இந்த வீடுங்களா? ஆமாங்க, இங்கேயே நிறுத்திடுங்க. அட அண்ணே, என்னண்ணே போன் பண்ணா கூட எடுக்க மாட்டியா? என்னவோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? எதுக்கு பயம்? எதுக்கு பயமா? புது ஊரு வேற, அங்க இங்கன்னு போயிட்டு ஏதோ ஒண்ணுனா என்ன பண்றது? இதுல வீட்லயும் வேற சொல்லாம வந்திருக்க. நான் கேட்டதுக்கு வீட்ல சொல்லாதன்ட்ட. சாப்பாடாக்கி வச்சு எம்பட்டு நேரம் தெரியுமா? அந்த இப்படி போயிட்டு வாரேன்னு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இதெல்லாம் வாங்க போனேம்மா. வாங்க போனியா? என்னண்ணே இதெல்லாம்? நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ ஒவ்வொன்றுக்கும் மிக்சியும் கிரைண்டரும் இல்லாம அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையுமே அரைச்சிக்கிட்டு இருந்த. பார்க்கவும் சங்கட்டமா இருந்துச்சு. அதான் சரி போய் இதெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வருவோமேன்னு போனேன். அதுவும் முன்னையே வாங்கிட்டு வண்டி ஒன்றும் கிடைக்கல. பஸ்ஸில் வந்து அதை தூக்கிட்டு வர முடியல. அதான் ஆட்டோ கிடைச்சோன்னே அதில் வந்தேன். எதுக்குன்னு இந்த வேலை? இப்ப யாரு உங்ககிட்ட கேட்டா? இதெல்லாம் நான் கேட்டனா? இதை போய் வாங்கிட்டு ஓடியாடுற? யாருக்கு செஞ்சேன்? என் தங்கச்சிக்கு தானே. பார்க்கவும் சங்கட்டமா இருந்துச்சு. இதுல என்ன சங்கட்டம்? அதெல்லாம் எனக்கு பழகி போன ஒண்ணுதான். அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கையில வேற காசு இல்லாமா, இல்லன்னு வச்சுக்க. வரும்போது இதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுன்னா அப்பயே வாங்கிட்டு வந்திருப்பேன் கையோட. நீ கம்முனே இருக்க மாட்டா, ஏனே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வா, உள்ள வா. இந்த ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன் போ. சரி, என்கிட்ட உனக்கு கூட நான் தூக்கிட்டு போறேன். இருக்கட்டும், வாடா தூக்கிட்டு வரேன், நீ போ. கண்ணு வேற கட்டுது, இவங்க எப்ப வராங்கன்னு தெரியலையே. பாத்து வானே, பாத்து வா. என்ன அது? ஐ சூப்பரு, நம்ம வீட்டுக்கு மிக்ஸி கிரைண்டரு செம்மையா இருக்கே. ஏமா நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, புதுசா டிசைன்ல மிக்ஸி எல்லாம் வந்திருக்குன்னு. அது இதுதாம்மா. இதுல ஜூஸுக்கு கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் தெரியுமா? செம்மையா இருக்கும். அடியாத்தி, என்ன தம்பி, என்ன இது? இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, வாங்கிட்டு வந்தேன். இதா பாருங்க, நம்ம வீட்டுல இந்த அம்மிகள் ஆட்டுகள் அரைச்சு வச்சு குழம்பு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்படி இதுலாம் அரைச்சா அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. ஏன்பா காசை கறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 10 ரூபா அந்த செலவு பண்ண முடியலன்னு எங்க கிட்டயாவது கொடுங்க, நாங்க செலவு பண்றோம். அதை விட்டுவிட்டு இப்படி தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு கரண்ட் பில் என்ன ஆகுறது? ஐயா ஐயா ஐயா. என்னங்க, முன்ன பின்ன போனா ஒரு 200 ரூபா 300 ரூபா அதிகமா வருமா?
அப்படின்னா சொல்லுங்க, கரண்ட் பில்லு நானே கட்டிட்டு போறேன். என் தங்கச்சிக்காக இதை கூட நான் கட்ட மாட்டேனா என்ன? யார் இப்ப உங்களை கரண்ட் பில் கட்ட சொன்ன? எதுக்குப்பா இதெல்லாம்? நம்ம வீட்ல தான் இதெல்லாம் கிடக்குதே. இதெல்லாம் வந்துட்டு இந்த 2 வருஷம் 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் பட்டுன்னு போயிடும். அதுல கரண்ட் இல்லைன்னா இதுல வேலைக்கே ஆகாது. கரண்ட் இருக்கும்போது அரைச்சிக்க வேண்டியதான். காலத்துக்கும் அந்த அம்மிகள்லையும் ஆட்டுக்கள்லையுமே உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது வேணும் இது வேணும்னு விதவிதமா கேட்கறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதை செய்யறவங்களுக்கு தானே அந்த கஷ்டமும் வலியும் என்னன்னு தெரியும். அண்ணே கம்முன்னு இருண்ணே. என்ன கம்முன்னு காலத்துக்கு அந்த அம்மிக்கல்ல போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு ஆட்டுக்கல்ல இதை அரைச்சிக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு பாக்குறவங்களுக்கு தெரியணும். நேரத்துக்கு நானே சொல்லாம கொள்ளாம வாங்கி கொடுத்துருக்கணும். அவங்களே எதுவும் வாங்கி கொடுக்கல, நம்ம வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்கணுமா இல்லையா? என்னப்பு சண்டைக்கு வர மாதிரி பேசுறீங்க? இங்க யாரு என்னத்த சொல்லிவிட்டா உங்க தங்கச்சிய? ஐயோ அத்தை அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏமா நீ எதுவும் உங்க அண்ணன் கிட்ட கேட்டியா? இங்க பாருங்க, என் தங்கச்செல்லாம் ஒன்றும் கேட்கல, நான் அதான் வாங்கி கொடுத்தேன். ஐயோ இவங்க போகிற பக்கம் பார்த்தா இன்னைக்கு சண்டை நாரிடும் போல இருக்கே. மாமா கையை கழுவிட்டு வாங்க மாமா, கறி குழம்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கு, ஆறி போய்டும் சாப்பிடுவீங்க. அண்ணி போய் கூட்டிட்டு போங்க நீ. ஆமாண்ணே, சமையல்லாம் எல்லாம் ஆக்கி வச்சிருக்கு. வா வா நீ சாப்பிடுவ வா. என்னடி இந்த பையன் இந்த பேச்சு பேசுறான்? என்னமோ நம்ம ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்க மாதிரி இவன் கொண்டு வந்துதான் இந்த வீட்டுல சீதனத்தை நிறைக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ நம்ம எதுவும் வாங்கி கொடுக்காம இருந்தான். சொல்லு பாப்பா, இத்தனை நாள் இவங்க தங்கச்சி என்ன நடுத்தருவிழா விட்டோம், எல்லாமே வாங்கி கொடுத்து செய்ய தானே செஞ்சோம். இங்கே பாருமா, ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆனிச்சுன்னா நீ இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டியா? சொல்லு பாப்பா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்க தானே செய்வேன். ஏடி அதுக்குன்னு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுவாங்க? நான் சாதாரணமா தானே கேட்டேன், ஏன்பா இதெல்லாம் வாங்கி கறி பண்றீங்கன்னு. தயவு செஞ்சு உன் வாயை கொஞ்ச நேரம் மூடம்மா, பிரச்சனையை இழுத்து விட்டுறாதம்மா. ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு போகட்டும், தயவு செஞ்சு பேசாத. அம்மாடி அம்மா, கடைசியில என்னால தான் வம்பு வந்துருச்சுன்றவாங்க. எதுக்கு வயசான காலத்துல இவங்க வயல நான் அவளுக்கு இருக்கா? சப்பா 10 பேர் வந்தாலும் சரி, வீட்டில் 4 பேர் இருந்தாலும் சரி, இந்த சமையல் வேலை மட்டும் எனக்கு ஓயவே மாட்டேங்குது. என்னைக்கு தான் எனக்கு இதுக்கு ஓய்வு கிடைக்குமோ? சப்பா இந்த மனுஷன் போயிட்டு ஒரு போனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை. என்ன கீட்டிங்னு போன மனுஷனுக்கு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த ஆள் கூப்பிட மாட்டான், நம்ம தான் கூப்பிட்டு பேசணும். இல்லைன்னா நீ கூப்பிட மாட்டியா, நானே தான் கூப்பிடணுமான்னு கேட்பது. என்னது ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அக்கௌண்ட்லேருந்து 12,000 எடுத்துருக்குன்னு வந்திருக்கு. 12,000 எடுத்திருக்கா? என்னன்னு தெரியலையே. கம்பெனி மெசேஜா இல்ல வேற எதுவும் மெசேஜா? டேய் தம்பி நிரஞ்சா, இங்க வா. என்னமா? இந்த போன்ல மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாரு. ஏமா ஏன் கம்பெனி மெசேஜ் பண்ணிருப்பாமா, அத போய் பாருன்ட்டு. கம்பெனி மெசேஜ் இல்ல, ஏதோ காசு எடுத்துருக்க மெசேஜ் மாதிரி இருக்கு, என்னன்னு பார்த்து சொல்லு. உன்னோட பேரும் டார்ச்சர்மா. என்ன மெசேஜ்? அக்கௌண்ட் பேலன்ஸ் டெபிட் 12,000. ஏமா 12,000 எடுத்துட்டு வந்திருக்குமா? 12,000 எடுத்திருக்கா? என்னடி எடுத்து செலவு பண்ண? வீட்ல தானே கிடக்குற. ஏத்த நான் எங்க எடுத்தேன்? நானும் இப்பதான் வரவு எடுத்து போட்டுட்டு மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அவருக்கு ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா மெசேஜ். சரி என்னன்னு பார்த்தா 12,000 எடுத்துட்டு வந்திருக்கு. யார் எடுத்தாலும் என்னன்னு தெரியலையே. வேற யாருமா எடுக்கிறா வீட்ல உள்ளவங்கள? அவன் எதோ எடுத்திருப்பான் தோற. என்னது அவர் எடுத்திருப்பாரா? அவர் மீட்டிங் தானே போனாரு. மீட்டிங் போனவருக்கு 12,000க்கு என்னத்து செலவு? ஏன்னா அண்ணத்துக்கா திங்க போறாரு. ஏண்டியம்மா இப்ப எதுக்கு ஆடுற? அவன் வரட்டும், வந்தோன்னு என்ன ஏதுன்னு கேட்பான். ஏத்த 1 ரூபாயா 2 ரூபாயா 12,000 ரூபாய் அத்த. ஒரு 1000 2,000 கூட மனசு ஆறுதலா இருக்கும். 12,000 எடுத்தவருக்கு என்னத்த செலவு? எல்லாரும் இங்க இருக்கோம், யாருக்கு என்னத்த கொடுக்குறாரு? போன கொடு, எங்க அப்பனுக்கு போன போட்டு 4 போடு போடுறேன். 12,000 எடுத்து என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. மீட்டிங் போயிருக்காங்க, அங்க 4 பேர் இருப்பாங்க. நீ வாட்டுக்கு வாழ்னு கத்துவ. அப்பா டென்ஷன் ஆகும், அப்ப அப்பா பேசும், அப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்பா வீட்டுக்கு வரட்டும், எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அதுக்குள்ள உங்க அப்பனை ஏமாத்தி அவன காசு கீசு தூக்கிட்டு போனா என்னடா பண்றது? ஒழுங்கா வாய மூடிட்டு முதல்ல போன கொடு. ஷோ இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சொல்லாம கொள்ளாம 12,000 எடுத்து என்ன செலவு பண்ணிருப்பான்? 10 ரூபா செலவு பண்ணாலே சும்மாவே அம்மா அந்த ஆட்டம் ஆடும். இப்ப 12,000 வேற. என்ன தாத்தா உங்க பையனுக்கு அப்படி என்ன செலவு? டே அப்பா என்ன எதுவும் பம்புல இழுத்து விட்டுறாதடா, அப்புறம் உங்க அத்தை என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. நான் பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுறேன். எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு அப்ப விடுங்க பாத்துப்போம். ஷபா நேரங்களமா சாப்பிடலான்னு பார்த்தா இவங்க வேற அப்பனும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சும் இல்லடா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பண்றது மாதிரி 2 பேரும் ஊரை சுத்திப்பிட்டு தான் வருவானுங்க. உனங்க வர வரைக்கும் நம்ம சோறு திங்காம ஒண்ணும் திங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. வலைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு? இவளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை டோட்டல் க்ளோஸ். என்கிட்ட இருந்து எல்லாம் போச்சு. நாளைக்கு வாடகை கட்டணும், அந்த தங்க வேற வருவா. வாடகை கட்டுற பணம் இல்ல, இப்போ என்ன பண்றது? இந்த குடியார பையன் வேறயா? டேய் எப்பா இங்க ஒருத்தன் வாவே. ஏய் யார பத்து டேய்ன்னு அப்படியே பொக்குன்னு போட்டேன்னு வச்சுக்கா, பொக்க பல்லு 2 அப்படியே பொழந்துக்கிட்டு வந்துடும்.
இவன் ஒரு மனுஷன் இவன் கிட்ட பேசுறேன் பாரு, ஏன் புத்தியே சொல்லணும். டேய் தம்பி, ஆ, நீ வீட்டில் இல்லாத நேரம் உன் பொண்டாட்டி வெளியே வெளியே போறாப்பா, அது என்ன ஏதுன்னு தெரியல, அதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு போய் இந்த கிராக்கி பண்றவன். ஆ? என்ன சொல்றீங்க? அவ எங்கேயும் போகலையே, வீட்டில் தானே கிடக்குறா. அவ வீட்டுல கிடக்குறான்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு கிடக்குற. ஆனா நெசத்திலையும் சொல்ல போனா அவ எங்க போற எங்க வரான்னு தெரிய மாட்டேங்குது. நீ இப்படி போயிடுற, இந்த பையனை பள்ளிக்கூடத்துக்கு கூட கொண்டு போய் விடுறது இல்லப்பா. அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான் இந்த பக்கம், நீ இந்த பக்கம் போற, அவன் அந்த பக்கம் போறான்னு இவ சட்டுன்னு தூக்கி இங்கிட்டு ஓடிடுறாயா அந்த காட்டு தோப்புக்குள்ள. தோப்புக்குள்ள போறாளா? ஆ? இருக்கும் இருக்கும், இவளை நம்ப முடியாது. சிலுப்பி என்ன வேலை வேணாலும் பண்ணுவா. வெள்ளத்தோளுக்காரியில் இவளுக்கு நான் வீட்டை பூட்டி எல்லாம் பண்ணியும் இவ எனக்கு டிமிக்கி கொடுக்குறானா அவளுக்கு எம்பொட்டு ஏகத்தால இருக்கணும். ஏக்கா நீ எனக்கு சாதாரண ஆள் இல்லைக்கா, என் சாமிக்கா, என் சாமி. நீ மட்டும் இல்லைன்னு வையே, இவ்வளோ பெரிய விஷயம் வீட்டில் நடக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கும். இந்த வீட்டில் தானக்கா இருக்கேன், வீட்டை பூட்டி போட்டு தானக்கா போகிறேன். அப்படி இருந்து கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இவ ஓடுறானா அவளுக்கு எம்பொட்டு ஏகத்தால இருக்கும். ஏக்கா புரிஞ்சு போச்சுக்கா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவள் எனக்கு ஆப்பு கொடுத்துருவான்னு தெரிஞ்சு போச்சுக்கா. இம்புட்டு கண்டிஷனு போட்டுமே இவன் எனக்கு டிமிக்கி கொடுக்குறானா, இன்னும் கண்டிஷன் இல்லைன்னா அவுத்து விட்ட காலக்கணக்கால இருப்பா. விடமாட்டாக்கா. இன்னைக்கு அவளை அடிக்கிற அடியில் வரு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏன்பா, உனக்கும் எனக்கும் 1000 தான் சண்டை இருந்தாலும் வம்பு இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு துடிக்கதாயா செய்யுது. நீ என்ன எப்படி நினைக்கிறியோ இல்லையோ, நான்லாம் உன்னை கூட பிறந்தவன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் இப்படி பண்ணும்போது நான் கூட ஒரு சில நேரம் நினைப்பேன், என்னடா பொண்டாட்டியை போட்டு இந்த பாடுபடுத்துறான், இப்படி படுத்தினா எந்த பொண்ணு தான் இவன் கூடலாம் வாழுவா அப்படிலாம் நினச்சையா. ஆனால் நீ பண்ணுறது தான் சரி. இப்போதான் எனக்கே புரியுது. நீ இங்கிட்டு போகணுன்னு விருட்டுன்னு ஓடிடுறாயா. காலில் செருப்பு போடுறாளா இல்லையோ, கட்ட 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 கட்டன்னு ஓடிடுறா. சாயங்காலம் பையனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு ராத்திரி நீ வந்தோடனே தாயா வாரா. அம்புட்டு நேரம் எங்கே போகிறா எங்கே வரான்னு தெரிய மாட்டேங்குது தெரியுமா. நானும் சொல்லுவோன்னு பார்த்தேன். இன்னைக்கு நேற்று நடந்தா கூட பரவாயில்ல, தினந்தோறும் இதே கூத்தால இருக்குது. அதனால தான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நாளை பின்ன உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரியா எனக்கு வயிற்றுச்சலால இருக்கும். அது உன்னே ஏமாத்துறான் போது மனசு கஷ்டமால இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்து சூதானமாக இருந்துக்கையா. பையன் வேற இருக்கான், நாளை பின்ன ஓடி ஈடி போயிட்டானா அப்புறம் பையன் நிலமை என்ன ஆகுறது, போ நிலமை என்ன ஆகுறது. உன் ஆத்தா இல்லை அப்பன் இல்லாமல் நீயே இருக்க. இப்படி வந்தவளும் ஏமாத்திட்டா மனசு நோகுது இல்லப்பா. என்ன ஏதுன்னு பார்த்து சூதானமா இருந்துக்கையா. வரேங்கா. அவளை போய் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு போயிருக்கான், என்ன கூத்து நடக்க போகுதோ.